ஆகியவற்றை மனதில் கொண்டு என்னை என் மண்ணில் புதைத்தாய், என் மண்ணை எங்கே புதைப்பாய் என்ற கேள்வியோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கின் தலைவர், எங்கள் மதிப்பிற்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அன்பு தோழர் வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்வில் கருத்துரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதிப்பிற்குரிய தோழர் மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அரியதொரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, வருகின்றிருக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். செம்மொழியை பற்றிய பல செய்திகளும் இதற்கு முன்னால் பேசப்பட்டிருக்கிறது. எனக்கான தலைப்பாய் அவர்கள் கொடுத்திருப்பது செம்மணி முதல் முள்ளிவாய்க்கால் வரை என்பது. திரும்பும் முள்ளிவாய்க்கால் இருந்து திரும்பும் செம்மணிக்கு வர வேண்டிய நிலையில்தான் இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த செம்மணி புதைகுழியை பற்றி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றிருக்கிறது. லண்டனில் தமிழர்கள் இலங்கை தூதரகம் முன்னால் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். அமெரிக்க ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த செனட்டர் இது குறித்து விசாரணை வேண்டும் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிரீன்ஸ் கட்சியின் சார்பில் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போதுதான் மதிப்பிற்குரிய தோழர் வேல்முருகனுடைய முன்னெடுப்பில் இது குறித்த ஒரு கருத்து முன்னெடுப்பை அதை நம் மனதிற்கு, நெஞ்சத்திற்கு, மக்களுக்கு எடுத்துச் சென்று அடுத்த நடவடிக்கையில் நாம் ஒன்றுபட்டு ஈடுபட வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் இதற்கு முன்னால் அந்த புதைகுழிகளை பற்றி செய்திகள்லாம் பேசினோம். செம்மணியோடு முடிந்து விடவில்லை அந்த புதைகுழி கதைகள். ஏராளமான புதைகுழிகள் இருந்திருக்கின்றன. செம்மணியில் இப்போது தோண்டப்பட்டதுதான் இதுவே தவிர அங்கு ஏற்கனவே செய்யப்பட்டது. அதற்கு பின்னால் மன்னாரில், திருக்கேத்தீஸ்வரத்தில், மாத்தளையில், கொக்கு துடுவாயில் என்று ஏராளமான இடைகளில் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன. எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கின்றன. அவையெல்லாம் கணக்கிட்டால் 1000ற்கு மேல் இருக்கலாம். இப்படிப்பட்ட கேள்வி கேட்காமில்லாமல், ஒன்று கேட்பாடு இல்லாமல் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எப்போதோ கருத்துக்கு வந்தும் கூட போர்ச்சூழல் என்ற காரணம் கூறப்பட்டது. அவ்வப்போது வந்த தேர்தல்கள் மக்களின் சிந்தனையை திசை திருப்பியது. பல காரணங்களால் பேசப்படவில்லை. தாய் தமிழக ஈழத்தில் இருக்கிற அந்த மக்கள் எதுவும் பேச முடியாத அளவுக்கு புதிய அரசியல் யாப் ஒன்று அவர்களை தடுத்து வைத்திருக்கிறது. அவர்கள் விரட்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அமைதியான வாழ்க்கையில் போர் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். புலிகளை முற்றாக அழித்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனாலும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிவில் நிர்வாகம் கூட மக்களிடம் வந்து சேரவில்லை. அரசின் அலுவலகத்திடம் வந்து சேரவில்லை. ராணுவத்தின் கையில் இருக்கிறது. கோயில் திருவிழா என்றாலும் ராணுவ முகாமில் போய் அனுமதி பெற்று வந்து கோயில் திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த நிலையில் தான் அதை பற்றி நாம் பேச வேண்டியவர்களாக நாம் இப்போது இருக்கிறோம். இப்போது நடையில் நடந்த போர், ஏன்னா எல்லாவற்றையும் பேச சொல்ல வேண்டியது இல்லைதான். ஆனால் இப்போது வந்திருக்கிற மனித உரிமை, கடந்த மாதத்தில் இறுதியில் மனித உரிமை ஆணையாளர் இங்கு வந்து, ஐநா மனித உரிமை ஆணையத்தின் ஆணையாளர் வோல்கர் வந்து சென்றிருக்கிறார். வந்து சென்று மக்கள் செம்மணியில் அவர்களை பார்த்து பேசி இருக்கிறார்கள். ஆனால் முள்ளிவாய்க்கால் செல்லவில்லை, அது வேறு. ஆனாலும் அவர்கள் பேசிய பின்னால் நடந்த 2 செய்திகளை ஏடுகள் எல்லாம் அதை பற்றி எழுதுகிறார்கள். அவரோடு துணையாக ஒருவர் வந்திருக்கிறார். அந்த அதிகாரியின் பெயர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே என்பவர் வந்திருக்கிறார். அவரிடம் இதை பற்றிய ஒரு நேர்காணலை ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுக்கிறது. 40 நிமிடங்கள் அது குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் தமிழர் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தாமல் 40 நிமிடம் பேசியிருக்கிறார். மனித உரிமை ஆணையம் வந்து விட்டது, ஆணையாளர் வந்து விட்டார், அவரோட அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவரிடம் கருத்தை வைத்திருக்கிறோம், நமக்கு ஒருவேளை இதன் வழியாக தீர்வு கிடைக்கலாம் என்று ஈழத்தமிழ் மக்கள் ஏங்கி இருக்கிற போது
ஈழத் தமிழர் அல்லது தமிழர் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் 40 நிமிடம் தொலைக்காட்சியில் பேசிவிட்டு அவர் சென்று விட்டார். அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவருடைய கோரிக்கை காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கங்கள் இருக்கின்றன. அவரெல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள், காதில் விழவில்லை. அதை பற்றி அவர்கள் பேசவும் இல்லை. இன்னும் கேட்டா இலங்கை சுதந்திர கட்சியினுடைய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இணை அமைச்சராக கூட இருந்தவர், அவர் கூட அதை பற்றி, அப்துல் மஜீத் என்பவர், அவர் சொல்லுகிறார், இந்த ஆணையாளர் என்ன ஆக போகிறது? ஏதோ பேசுகிற போது நம்பிக்கை இருந்தது, ஆனால் திரும்பி போகிற போது அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை தகர்த்து விட்டது என்று அவர் பேசுகிறார். இப்படித்தான் நம்முடைய பன்னாட்டு நிறுவன அமைப்புகள் இருக்கின்றன. மனித உரிமை ஆணையம் நமக்கான விடிவு காலத்தை கொடுக்குமோ என்று ஏக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த விளைவையும் அது கொடுக்கவில்லை. அது அந்த செம்மணி, அதற்கு பின்னால் முள்ளிவாய்க்காலை பற்றி சொல்லுகிறோம். நீங்கள் உலக நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். சதாம் ஹுசேன் என்பவர் ரசாயன ஆயுதங்களை வைத்திருக்கலாம் என்ற ஐயத்தோடு அவர் மீது தாக்குதல், அவர் கைது, விசாரணை, மரண தண்டனை. ஆனால் ஒரு ஆயுதங்களோடு எடுக்கப்படவில்லை. அப்படி ஒன்று வைத்ததற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு நாட்டை அழித்தார்கள், நாட்டின் அதிபரை தூக்கில் போட்டார்கள். ஆனால் இங்கு நடந்த போரில் ராணுவ ரசாயன தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு ஆதாரங்கள் இருந்தன. ஆனால் நடவடிக்கை இல்லை. மக்கள் போர் வருகிறது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கெல்லாம் இடம் ஒதுக்கி இருக்கிறோம், அங்கு போய் விடுங்கள், அது எந்த ஆபத்தும் வர, நோ ஃபயர் ஜோன், அங்கு எந்த சூடும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், எந்த துப்பாக்கி சூட்டுக்கும் நீங்கள் உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லி ஒன்று திரட்டி அந்த இடத்தில் குண்டு போட்டுக் கொள்ளுகிறார். அதுவும் ஆணையத்துக்கு தெரியும். அப்போது ஐநா அதிகாரிகள் இலங்கையில் தான் இருந்தார்கள், அவர்களுக்கும் தெரியும், பதிவுகள் இருக்கின்றன, நடவடிக்கை இல்லை. ஆனால் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ஒரு நாட்டை அழித்தவர்கள் இருப்பது தெரிந்த பின்னாலும், எல்லா போர் விதிகளையும் மீறி போர் நடந்த பின்னாலும் அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்ற சூழலில் தான் அந்த போர் முடிந்தது. அதை பல வகையில் சொன்னார்கள், சாட்சிகளற்ற போர். ஏன்னா ஹிட்லர் கூட தன்னுடைய போர் காலத்தில் செஞ்சிலுவை சங்கத்தை வெளியேற்றவில்லை. ஆனால் இலங்கை அரசு செஞ்சிலுவை சங்கத்தை வெளியேற சொன்னது. அங்கு யாருமே இல்லை. போக மாட்டேன்னு சொன்ன 2 அதிகாரிகள், உங்கள் உயிருக்கு நீங்களே பொறுப்பு என்று சொன்னார்கள். அவர்கள் இருந்தார்கள், ஒரு 2 பேர். உலக உணவு வழங்கும் அமைப்பினுடைய பொறுப்பாளர். பரவாயில்ல, செத்தா செத்துட்டு போறான், அவன் நம்மவர்கள் அல்ல, வெளிநாட்டை சார்ந்தவர்கள். இருந்தாலும் இந்த போர் நடப்பதை நாங்கள் கண்காணிக்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று இருந்தார்கள். அந்த பதிவுகளை ஏராளம் சொல்லுகிறது. ஆனால் போர் முடிந்தது, அதற்கு பின்னால் என்ன ஆயிற்று என்பதுதான். அதற்கு பின்னால்தான் நம்ம போர் மனித உரிமை ஆணையத்தினுடைய யோகியதை நாம் பார்க்க வேண்டும். அந்த ரசாயன ஆயுதங்கள்லாம் விட்டுருங்க, தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். போர் முடிந்ததாக மே 18 சொன்னாங்க, 19 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 8 நாள் கழிச்சு ஐநா மனித உரிமை ஆணையம் கூடியது. அதில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். என்ன தீர்மானம்னா, மனித உரிமை ஆணையம் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவங்க சொல்றாங்க, முதல்ல இந்த பழைய தீர்மானங்களை நான் நினைவூட்ட விரும்புகிறோம். இந்த ஆணையம் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது, இறையாண்மையுள்ள நாடுகளின் உள்நாட்டு விஷயத்தில் தலையிடுவதில்லை என்ற கொள்கையை வைத்திருக்கிறோம். முதல்ல ரீஅஃபர்மிங்னு சொல்லி அதைத்தான் சொல்றான். பிரின்சிபல் ஆஃப் நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் தி மேட்டர்ஸ் that are essentially within the domestic jurisdiction of states. அவங்க உள்நாட்டு பிரச்சனை தலையிட மாட்டோம்னு கொள்கையை வச்சிருக்கிறோம். ஒன்று. அடுத்து, அந்த நாடுகளின் இறையாண்மைக்குள் நாங்கள் நுழைய மாட்டோம், அது ஒரு கொள்கை வைத்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்றான் என்னன்னா, இலங்கை அரசை பாராட்டுகிறார். பயங்கரவாதிகள் பிடியிலிருந்து தமிழ் மக்களை விடுவித்ததற்காக இலங்கை அரசுக்கு ஒரு பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அதோடு இருந்தா பரவாயில்ல, பயங்கரவாதிகளான விடுதலை புலிகளை, அவர்களுடைய தாக்குதல்களை, சாதாரண மக்களை எல்லாம் தாக்கி கொன்றதற்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார். இந்த தீர்மானம் condemning all attacks that liberation tigers of Tamil Eelam launched on the civilian population. அதுக்கு ஒரு கண்டன தீர்மானம் புலிகள் மேல. இது இந்த போர் சாட்சிகளற்ற போர், துப்பாக்கி சூடு நடக்காது என்று சொல்லி அழைத்து செல்லப்பட்ட மக்கள் குண்டு வீசி கொன்றது,
ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியது எல்லாம் முடிந்த பின்னால் தீர்மானம் ஒண்ணு புலிகளை கண்டித்தும் இலங்கை அரசை பாராட்டியும், இலங்கை அரசு அதோட பாராட்டு நிறுத்தல. நீங்கள் எங்களிடம் டிரான்ஸ்பரண்டா இருந்தீங்க, எல்லா செய்திகளையும் எங்களிடம் சொன்னீர்கள், அதோட ரொம்ப கோஆபரேட் பண்ணீங்க ஐநா மன்றத்திற்கு, அதற்காக உங்களுக்கு பாராட்டுன்னு ஒரு பெரிய பாராட்டு தீர்மானம். பொதுமக்கள் சாகாமல் ஒரு போரை நடத்தி இருக்கிறீர்கள், அதுக்கு பெரிய பாராட்டு. யாரும் சாகாமே போர் நடத்தியிருக்கிறார் என்றெல்லாம் சொன்ன ஐநா மனித உரிமை ஆணையத்திடம்தான் நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதற்கு பின்னால் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதுதான். இந்த கோஆபரேஷன் பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, போர் நடந்த போதே அந்த போருக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் பல நாடுகள் இருந்தன, குறிப்பாக எல்லா நாடுகளும் தான். அதனால ஐநாவில் இங்கிலாந்து நாட்டை சொல்லலாம், எல்லா நாடுகளும், அதுல பிரான்ஸ் இருக்கலாம். அதற்கு முன்னால் சில நிகழ்ச்சிகள் நடந்தன. அங்கு நடந்த சில கொலைகளுக்காக ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. சில குறிப்பிட்ட கொலைகளுக்கு ஒரு உலக அளவில் உள்ள பிரபல மனிதர்களை கொண்ட ஒரு குழு ஒன்று அமைத்தார்கள். இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் எமினன்ட் பர்சன்ஸ். நம்முடைய இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த PN பகவதி தலைமையில் அந்த குழு. அதில் யாரெல்லாம் இருந்தார்கள்னா, பிரான்ஸ் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தார், பெர்னார்டு கவுச்சர் என்பவர், அவர் அதில் உறுப்பினர். பின்னாலே ஐநாவின் ஒரு குழு அனுப்பி வைத்தால், எக்ஸ்பர்ட் பேனல் ஒன்று அனுப்பியது, பான் கி மூனே அனுப்பினார், நீங்கெல்லாம் போய் ஆய்வு செய்து அறிக்கை கொடுங்கள். அந்த குழுவில் இருந்த டாரஸ்மன் அதில் இருந்தார். யார்? PN பகவதி, உலகறிந்த ஒரு மனித உரிமையை காத்து நின்றவர்களில் அதற்கு தொடக்கத்தை புள்ளியை உண்டாக்கியவர் என்று கூட சொல்லப்படுகிற ஒரு மனிதர். அவரோடு கிருஷ்ண ஐயர் அவர்கள், சின்னப்பரெட்டி போன்ற சில குறிப்பிடத்தக்க நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இருந்திருக்கிறார். ஆனா அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கலாம் இங்க பரிந்துரைகள் வந்தது. PN பகவதி அவர்கள், அவர் தலைமையில குழு 2006 போச்சு. 2007 எங்களுக்கு அலுவலகமே கொடுக்கலன்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். இதுதான் அவங்க கொடுத்த கோஆபரேஷன். ஆனா அதை பாராட்டி பின்னால 2009 தீர்மானம் நிறைவேற்றான். எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, விளவு பிரிஞ்சவர்கள். அது இல்லாம அவங்க போர் நடந்த போது அவர்களுக்கு உதவி செய்த நாடுகளில் இங்கிலாந்தும் ஒன்று. இங்கிலாந்தை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் போறார் அங்க, டேவிட் மிலிபண்ட் என்று ஒருவர். அதற்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த குழுவில் இருந்த பெர்னார்டு கவுச்சர், பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர்களை தங்கள் நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று ராஜபக்சே உத்தரவிட்டு திருப்பி அனுப்பிவிட்டார். உள்ள வரக்கூடாது போ. யார? உதவி செய்கிற நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர். இவன் தான் ஐநாவின் மனித உரிமை ஆணையத்திற்கு டிரான்ஸ்பரண்டாக கோஆபரேட்டிவாக இருந்ததுக்கு பாராட்டி பின்னால தீர்மானம் போட்டாங்க இவங்களுக்கு, போர் முடித்த பின்னால். இப்ப என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த உலக நாடுகள், பன்னாட்டு அமைப்புகள் என்ன செய்யும் நமக்கு தெரியல. ஒவ்வொரு கட்டமாக குறைந்து கொண்டுதான் வந்திருக்கிறது. தொடக்கத்தில் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல விசாரணை, சர்வதேச விசாரணை என்றார்கள். முதல்ல அப்படித்தான் பேசினார்கள். அது இனப்படுகொலை என்று சொல்லவில்லை என்றாலும் கூட சர்வதேச விசாரணை. அப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான், இன்டர்நேஷனல், மல்டிநேஷனல் கொஞ்ச நாடு. அப்புறம் சும்மா இருக்குமா, நம்ம இந்தியாவும் இங்கிலாந்து சேர்ந்து காமன்வெல்த் நாடுகளின் விசாரணை. அடுத்தது அமெரிக்கா தலையிட்டு உள்நாட்டு விசாரணை, இலங்கை அரசை விசாரிச்சு. இப்ப சொல்றாங்களே, இப்ப அண்மையில் பேசிக் கொண்டு இருக்கிறோம், வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை பற்றிய குற்றத்தை யார் குற்றம் சொன்னாரோ அவரே விசாரிச்சுக்குங்கிறான். GR சாமிநாதனே விசாரிப்பாராம். அதை போல இலங்கை அரசே விசாரித்துக் கொள்ளட்டும். படிப்படியாக குறைந்து போய் இப்படித்தான் தீர்மானம், ஐநாவின் தீர்மானம் அங்கிருந்து கீழே வந்துகிட்டே இருந்தது. மனித உரிமை ஆணையத்தில் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து குறைத்துக் கொண்டே வந்தார்கள். இப்போ இந்த நிலையில் நாம் அவரிடம் என்ன நம்ம எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான், எதிர்பார்க்க முடியும் என்ற கேள்வியோடு தான் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார். நாம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். பல நாடுகளுக்கு அது குறித்து பல நாடுகள் பேசி இருக்கிறார்கள். ஆனா நமக்கு நாடு எதுவும் பேசல. நாட்டில் இருப்பவர்கள் பேசி இருக்கார்களே தவிர நாடுகள் எதுவும் நமக்காக பேசவில்லை. இஸ்ரேல் காசா மீது நடந்த தாக்குதலை பார்ப்போம், என்னென்ன நடந்தது, எவ்வளவு கொடுமைகள் நடந்தன. கண்மூடித்தனமாக உணவு கொண்டு போய் கொடுப்பதற்கு ஐநாவின் அமைப்பு அனுப்பிய உணவுப் பொருள்களை உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கிறது இஸ்ரேல்.
அதை பற்றி பேசவில்லை அமெரிக்கா, ஒன்னும் பேசவே இல்லை. அது கடுமையான கண்டனம் தெரிவிக்கலாம். ஏடா நீ தடுக்கிற உணவுப் பொருள் மனிதாபிமான உதவிகள் செல்கிறது, ஐநா அனுப்புகிறது, அதை எப்படி தடுக்க முடியும் என்ற கேள்வி அனுப்ப முடியாதவங்க தான் இங்க சொல்றான். 2 இலங்கையும் பாகிஸ்தானை கூட்டு மிரட்டுனா பேசாம போர் நிறுத்திட்டாங்கிறான். ஏன் அங்க ஒரு மிரட்டு யாரும் வேண்டாம்னாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன பேசுவோம்? நமக்கு நடந்த கொடுமைகள் எல்லோருக்கும் தெரிகிறது, நமக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, உலக மக்களுக்கே தெரிகிறது. அந்த மக்கள் அல்லலூரா என்பது நமக்கு தெரிகிறது. அவர்கள் நம்ம நாட்டில் கூட என்ன, இந்தியாவில் கூட என்ன சிக்கலில் இருக்கா, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு என்ன சிக்கல்? சிஏ சட்டம் வந்த போது எவ்வளவோ பேசினோம். வெளிநாடுகளில் அங்கு தாக்குதலுக்கு அல்லது கொடுமைகளுக்கு உள்ளான மக்கள் திரும்பி ஒரு குடியுரிமை தரலாம். யாருக்கு? அண்டை நாட்டை சேர்ந்த இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, சமணர்களுக்கு உண்டு, பௌத்தர்களுக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை என்று சொன்னார்கள். அதை பற்றி கேள்வி எழுப்பணும். 11 சீக்கியர்கள், 2 சமணர்கள், ஒரு பௌத்தன் தான் அங்கிருந்து வந்தவன். இதெல்லாம் இந்துக்களுக்கு மட்டும் உண்டுன்னு சொல்லி இருக்கலாம், கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டான் எல்லாத்தையும் ஒரு பட்டியல். ஆனால் இந்துக்களும் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறாங்க, ஈழத்திலிருந்தும் இந்துக்களும் வந்திருக்கிறார். அவரை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. அவன் இந்துக்கள் இல்ல, அவனு அங்க இருக்கிறவங்க மட்டும்தான் இந்துக்கள். வடநாட்டு இந்துக்கள் தான் இந்துக்கள், தமிழ்நாட்டு இந்துக்கள் இல்லை. சரி, அண்டை நாட்டில் பாதிப்புக்குள்ளான ஒரு லோகியா முஸ்லிம்ஸ் அங்கிருந்து பாதிச்சிடலாம், அவங்க அண்டை நாட்டு வந்து பாதிப்பு தான் அவனுக்கு. அதை பற்றி பேசாததை போலத்தான் பலவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு அளவீடு வைத்திருக்கிறார். எனக்கு வேணும்னா ஒரு அளவீடு. ஏன்னா ஐநா மன்றம் மக்களின் மன்றம் அல்ல, அது நாடுகளின் மன்றம். நாடுகள்லாம் கூடி வச்சிருக்கிற மன்றம் தானே தவிர மக்களுடைய மன்றமா அது இல்லை. அவர்கள் வணிக நோக்கத்திற்கு இது வசதியாக இருக்கும். தன்னுடைய வசதிக்கு இந்தியா தலையாட்டாமல் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஒரு பெரிய சந்தை, ஒரு பொருளை கொண்டு வந்தா எப்படியும் 10 லட்சம் பொருள், 1 கோடி பொருளை இங்க விற்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும். 1000 வீட்டுக்கு ஒருத்தவானோட 10 லட்சம் பொருள் சாதாரணமா இருக்கலாம். எந்த நாட்டினுடைய இறக்குமதி ஆனாலும் வித்தரலாம் இந்த நாட்டுல. இந்த சந்தை அவர்களுக்கு வேண்டும். அப்ப சந்தையை நம்ம கொடுக்கிறவர்களை தொல்லை பண்ணக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. அப்போ அதை நாம் இந்திய அரசை பேச செய்வதற்கு நாம் என்ன செய்வது என்பதுதான் இப்போ உள்ள கோரிக்கை. நாம் தமிழ்நாட்டிலும் சிறு இயக்கங்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். மற்றபடி பெரிய கட்சிகள் அதை பற்றி பேசவில்லை. கட்சிகள் தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க, மகிழ்ச்சி தான். ஆனாலும் அது குறித்து வெளிப்படையாக மக்களிடம் பேசி கட்சி தொண்டர்களிடம் வேண்டுகோள் வைத்து அவருடைய ஆதரவோடு இயக்கங்கள் எடுப்பதற்கு தயாராக இல்லை. இதுல போனா ஒரு பெரிய எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி முதல்ல இந்த விஷயம் எடுத்திருக்கு. வேற யார்? இதை இயக்கங்கள் தான் பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப நாங்கள் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இருந்திருக்கிறது, தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்புக்காக நாங்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு தலையிட்டு இருக்கிறோம். இந்த 2லயும் இயக்கங்கள் தான் இருந்தன. அப்ப இப்போது நாம் இந்த தீர்மானத்தை கேட்டிருக்கோம். அவங்கள தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஜெயலலிதா 1000 விமர்சனம் இருக்கலாம், அந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இனப்படுகொலை என்பதை சொன்னார்கள் அவங்க மேல. அதுதான் தீர்மானமாக சட்டமன்றத்தில் ஏற்றினார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஏன் நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடாது என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, அதுதான் நம்முடைய கோரிக்கை, அதுதான் நாம் அழுத்தமாக முன்வைக்கிற வேண்டுகோள். அது செய்தாக வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்தியாவே நெருக்கடிக்கு கொடுக்கணும். இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருக்குல்ல, அதுக்கு சேருங்க, இதுக்கு ஒண்ணு கேட்டுங்களா, சேர்த்து கேளுங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உலக சட்டங்கள்லாம் நம்ம ஹிட்லர் காலத்தில் அதை பற்றி பேசுகிறோம். அந்த 2ஆம் உலக போருக்கு பின்னால் தான் இந்த பெருங்குற்றங்களை வரையறுக்கிறார்கள். நூரன்பர்க் விசாரணை, 2ஆம் உலக போர் நடந்த குற்றங்களை பற்றி விசாரித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. 3 குற்றங்களை பெருக்குற்றங்களாக முடிவு செய்கிறார். நூரன்பர்க் எதுக்கு பண்ணான்னா, அங்கதான் ஆண்டுதோறும் தன்னுடைய ஆட்சி காலம் 11 ஆண்டுகள் ஹிட்லர் அங்குதான் ஒவ்வொரு ஆண்டும் பேரணி நடத்துவார். அது நடுவில் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு திருச்சி போல ஜெர்மனிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஊர், அங்குதான் நடத்துவார்கள்.
அதே ஊர்ல வச்சு அவன் ஆளுங்களுக்கு விசாரணை நடத்துறாங்க. சரி, நடத்துனீங்க, முடிஞ்சது. பெரும் குற்றங்களாக வரையறுத்தார்கள். போர் குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலைகள். என்ன பெருங்குற்றம்? அதுக்கு என்ன என்றால், யார் வேண்டுமானாலும் புகார் தரலாம். பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம ஊர்ல போலீஸ்காரனுக்கு தெரியும், இந்த ஸ்டேஷனுக்கு போமா, அந்த ஸ்டேஷனுக்கு போமா. புகாரை வாங்குறதுக்கே பெரிய போராட்டம் நடத்தணும். எங்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இத்தனை ஆண்டுகளுக்குள் கொடுக்க வேண்டுமா? இல்ல, கால வரையறை இல்லை, எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எங்கு வேண்டாலும் கொடுக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அந்த குற்றங்களை வரையறுத்தார்கள். நம்ம இனப்படுகொலை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாம சொல்லல. இந்திரா காந்தி 83 ஆகஸ்ட் 15க்கு சிறப்பு விருந்தினர்கள் அழைப்பார்கள். விடுதலை நாளுக்கு யாரையாவது வெளிநாட்டில் கூப்பிடுவாங்க. அமிர்தலிங்கத்தை அழைத்தார்கள். தமிழர்கள் பிரதிநிதியாக கருதப்பட்டவரை அழைத்தார்கள். நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். இலங்கையில் நடப்பது வேறொன்றும் இல்லை, இனப்படுகொலை என்று பேசினார்கள். நடக்குது இனப்படுகொலை. 1983 பேசினாங்க. அதற்கு பின்னால் எவ்வளவு பேர் செத்து ஒழிந்தார்கள், எவ்வளவு பேர் நாம் இழந்திருக்கிறோம். அப்போது நடந்த நிகழ்வுகளுக்கு இனப்படுகொலை என்ற சொல்லை அரசியல் உணர்வற்றவர் அல்ல, அரசியல் புரிதலுள்ள இந்திரா காந்தி தான் அந்த சொல்லை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது ஏன் அதை பேச செய்ய முடியாது என்பது நாம் முயற்சியாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய ஆளுங்கட்சி, ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பில் இருக்கிற அல்லது வழிகாட்டல் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்று இந்தியா கூட்டணியை சொல்லிக் கொள்கிறோம். அந்த கூட்டணி கட்சிகள் சிலவற்றையாவது ஏன் பேச வைக்க முடியாது? இந்தியா முழுதும் ஏன் அந்த குரலை எழுப்ப முடியாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள், எல்லாருக்கும் எழுதுங்க, உறுப்பு நாடுகளுக்கு எழுதுங்கள், இந்திய அரசை வலியுறுத்துங்கள் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டியிருக்கிறது. அது அரசு செய்ய வேண்டியது. நாம் என்ன செய்வது? நாம் தமிழ்நாட்டில் கூட ஒரு பெரிய எழுச்சியாக போராட்டங்கள் நடைபெறவில்லை. எழுச்சி மிக்க போராட்டங்கள் தேவை. இனப்படுகொலை என்பது சாதாரணமாக நீங்க ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2001ஆம் ஆண்டு ஒரு கடற்கரையில் ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஓட்டுநரை ஒருவர் தாக்குகிறார். அதை ஒருத்தர் பதிவு செய்கிறார், காணொலியை எடுத்து அதை பதிவு போடுறார். பெரிய போராட்டம் நடக்கிறது. இப்போது சில 2012-13 நடந்தது. ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரை ஒரு காவலர் கழுத்துல மிதிச்சு அவர் செத்து போயிட்டார். பிளாக் லைவ் மேட்டர்ஸ், கருப்பு உயிரும் உயிர்தான் என்பதாக ஒரு போராட்டம் வெள்ளையர்கள் எல்லாம் இருந்து போராடினார். கருப்பர் மட்டும் போராடல, வெள்ளையர்கள் எல்லாம் குரல் எழுப்பினார். எவ்வளவு ஒரே ஒரு உயிரை கொன்று விட்டீர்கள் என்பதற்காக, அநியாயமாக கொல்லப்பட்டார் என்பதற்காக கொன்ற இனத்தை சார்ந்தவர்கள் போராடினார்கள். நாம் கொல்லப்பட்ட இனத்தை சார்ந்தவர், கொன்ற இனத்தை சார்ந்தவனுக்கு அவ்வளவு கோபம். வியட்நாமில் போர் நடந்தது. ஒரு ஊர் மேல குண்டு போட்டு கொண்டுட்டான், மயிலாய் என்கிற ஊர் மீது. ஒரு வெகு மக்கள் இறந்துட்டாங்க. அதை குண்டு போட்ட அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்கர்கள் அங்கு போராடினார்கள். மயிலாய் படுகொலையை கண்டித்து அமெரிக்காவில் பெரிய போராட்டம். அநியாயமா போய் மக்கள் மீது குண்டு போட்டிய எவ்வளவு பேர்? 200 பேர் வச்சிருந்தாங்க. நம்மவர்கள் ஐநாவின் ஆணையர் நியமித்த குழுவே சொல்லுகிறது 70,000 சொல்லுது. எப்பவும் கணக்கு குறைவா தான் இருக்கும் அரசின் கணக்கு. நம்ம 1,40,000 இறுதி போரில் மட்டும் என்று சொல்லுகிறோம். எப்படியோ இருக்கட்டும், அது 50,000 இருக்கட்டும், 70,000 இருக்கட்டும், 40,000 கூட இருக்கட்டும். ஒரு உயிருக்கு அவ்வளவு போராட்டம் நடந்த போது நாம் இத்தனை ஆயிரம் உயிருக்கு எவ்வளவு போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும். அது ஏன் நடக்கவில்லை? இதைத்தான் நம்முடைய தோழர் வேல்முருகன் அவர்கள் இது ஒரு புத்தெழுச்சி உண்டாக்கியாக வேண்டும். நமக்குள்ள உள்ள குமரி கொண்டிருக்கிறது, நமக்குள் குமரி கொண்டால் போதாது. குமுறலை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அவரிடம் குமுறலை உருவாக்க வேண்டும். உருவாக்கினா இருப்பதுதான், இருப்பதை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த குமுறல்களுடைய ஒளி என்பது அண்டை மாநிலத்திலும் எதிரொலிக்கிற அளவுக்கு செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் வைக்கிற வேண்டுகோள். எனவே அதற்காக கூட்டப்பட்ட இந்த இது நான் திருப்பியும் முள்ளி வாய்க்கால், அதற்கப்புறம் அத்தனை நடந்து திரும்ப இங்க வர்றோம். எத்தனையோ விவாதங்கள்லாம் எடுத்து வைத்தார்கள். இதெல்லாம் அந்த நாடு உங்களோடு சேர்ந்து வாழவே முடியாது என்று முடிவு செய்து புலிகள் அல்ல, அரசியல் தலைவர்கள் முடிவெடுத்தார்கள். அரசியல் தலைவர்கள் தான் தனி இடம்தான் தீர்வு என்பதை அரசியல் கட்சிகள் எடுத்தனர்.
புலிகள் எடுத்த முடிவல்ல. புலிகள் இயக்கம் மே 5ஆம் தேதி 1976 தான் அந்த புதிய பெயரோடு இயங்க தொடங்குகிறார். மே 14ஆம் தேதி தான் வட்டுக்கோட்டை மாநாடு. 9 நாள் குழந்தை விடுதலை புலிகள் இயக்கம். விடுதலை புலிகள் இயக்கம் 9 நாள் குழந்தையாக இருந்த போது அரசியல் தலைவர்கள் தனி இளம்தான் தீர்வு என்று முடிவெடுத்தார்கள். அதை இவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். அறவழி போராட்டங்கள் அடக்கப்பட்ட போது ஆயுத போராட்டம் உருவானது. அவங்க உருவாக்குனதுதான். ஏற்கனவே தோழர் தியாக அவர்கள் சொன்னதை போல ஜெயவர்த்தனே உண்மையான பௌத்தனாக இருந்தால் அவன் ஆயுதம் எடுத்துக்க வேண்டிய தேவையை வந்திருக்காது. அவங்க போல எல்லா இடத்துலயும் பௌத்தர்கள் தான் பண்ற அக்கிரமம் அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலயும் விபத்துல பைபிள் வச்சிருந்தா கொலை பண்றான். பர்மாவில் இருக்கவங்க இஸ்லாமியர்கள் தான் கொலை பண்றான். இங்க தமிழர்லாம் கொலை பண்றான். பௌத்தர்கள் தான் எல்லா பக்கமும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பௌத்தம் அவர்களுக்கு போதித்ததோ, என்ன பௌத்தரை அவர் உருவாங்கி கொண்டார்களோ தெரியாது. ஏன்னா அதனாலதான் அவங்க புத்தர்னாவே பயமா இருக்குது, அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கு. முத புலிகளை இயக்க தோழர்கள் எங்க வீட்டுக்கு வந்த போது ஒரு பெரியார் படமும் ஒரு புத்தர் படமும் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். நான் கேட்டு சொன்னாரா, என்னடா அது புத்தர்? எங்கூர் புத்தர் நல்லவருப்பா, உங்கூர் புத்தர் மோசமானவர் நான் சொன்னேன். அப்படித்தான் அவர்கள் பௌத்தம்னாவே ஏதோ பயங்கரவாதியை போல பார்க்கிறார். அந்த தத்துவத்தை உருவாக்கி அந்த தலைவனுக்கு முதல் உலகில் பார்ப்பனியத்துக்கு எதிரான குரலை எழுப்பி சமத்துவத்தை பேசிய ஒரு நெறியை படைத்த புத்தருக்கு எவ்வளவு கேவலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்க அவங்க. எனவே தோழர்களே, இது தொடக்கமாக இருக்கட்டும். தோழர் வேல்முருகன் தொடர்ந்து எடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் எல்லோரும் துணை நிற்க தயாராக. ஏன்னா இன்னொன்றும் சொல்லியிருந்தாங்க, அவர் ஒன்றும் புதியவர் அல்ல, புலிகள் இயக்கத்திற்கும் புதியவரம் அல்ல. நான் ஏற்கனவே கூட மாநாட்டில் சொன்னேன். 1984 இருந்து புலிகள் பயிற்சி எடுத்த போது அந்த பயிற்சி முகாம்களுக்கு வந்தவர் தோழர் வேல்முருகன் வரல, அவங்க அண்ணன் திருமாவளவன் வந்திருந்தார். அப்போதிருந்து தொடர்பில் இருக்கிற குடும்பங்கள் தான் இது. புலிகள் இயக்கத்தோட 84 தொடர்பு. எங்களுக்கான ஒரு 2 ஆண்டு முன்னாள் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அவர் அரசியல் துறையில் போனார். அரசியல் அதிகம் ஆர்வத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தார். தன் உழைப்பையெல்லாம் அதுக்கு விட்டுட்டு அது சக்கையாக வந்திருந்தாலும் கூட அவர் இன்னும் நமக்கு சாராக நமக்கு பலவற்றை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். இந்த ஈழத்தின் அவலங்களுக்கு இழந்துவிட்ட தொடர் ஈடு செய் நீதி என்ற ஒன்றை சொன்னார்கள். நடந்துவிட்ட குற்றங்களுக்கு வேற என்னதான் இழப்பீடு? அப்போது அரசியல் தலைவர்கள் சொன்னார்கள், நாங்களும் இறையாண்மை உள்ள மக்கள் தான், தமிழர்கள் இறைமையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த இறையாண்மை பறிக்கப்பட்டது. வெளிநாட்டினர் போர் எடுத்து நடவடிக்கையில் கைப்பற்றிய போது கடைசியாக ஆங்கிலர்கள் எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் ஒன்றாக்கினார்கள். நாம் இழந்து விட்டோம். இழந்துவிட்ட இறையாண்மையை புலிகள் மீட்டெடுத்தார். அது மீட்கப்பட்ட இறையாண்மை. மீட்கப்பட்ட இறையாண்மை மேலும் தாக்குதலுக்குள்ளாகி இப்பொழுது வீழ்ந்து செத்து நிலையில் இருக்கிற அந்த இறையாண்மை நாம் இப்போது சொல்லுகிறோம், அது ஈடு செய் நீதி, ரெமிடியல் சவானிட்டி என்று சொன்னார்கள். முதல்ல இருந்தது ஹிஸ்டாரிக்கல் சவானிட்டி, அப்புறம் பறிக்கப்பட்ட, இழந்துவிட்ட, மீட்கப்பட்ட ஏர்ன்டு சவானிட்டி. இப்போது நாம் கேட்கிறோம், எங்களுக்கு ரெமிடியல் சவானிட்டி வேண்டும். இறையாண்மை மீட்டெடுக்கப்பட்ட இறையாண்மை தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. எனவே பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று கேட்கிறோம். அந்த கோரிக்கை அவர்களும் வைக்கிறார்கள், நாமும் ஒரு காலத்தில் வைத்திருந்தோம், இடையில் நிறுத்திவிட்டோம். ஏன்னா அவர்கள் பல வேளையில் காட்டி இருக்கிறார்கள். புலிகள் ஒரு சிறு இயக்கமாக இருந்த போது உள்ளாட்சி தேர்தல் புலிகள் யாரும் வாக்களிக்காதீர்கள், அப்பொழுது பெரிய இயக்கமாக வந்துவிடவில்லை. இருந்த 5 இயக்கங்களில் 3வது நிலையில் அப்போது இருந்த இயக்கம் எண்ணிக்கையில், உறுதியில் முதல்ல அவங்க தான் எப்போது இருந்தார்கள். எண்ணிக்கையில் அவர்கள் 3வதாக இருந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள், உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்காதீர்கள். 85 விழுக்காட்டினர் வாக்களிக்கவில்லை. சரி, அதற்கு முன்னால் 76 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 77 ஒற்றை, எல்லாம் சொல்றான் வாக்குறுதி, எல்லாம் தேர்தல் வாக்குறுதி, ஒற்றை வாக்குறுதி என்பதை போல மேனிபெஸ்டோ ஒற்றை இதோடு வைத்தார்கள். ஈழம் நாம் மீட்டெடுக்க வேண்டும், தனியிடமே தீர்வு, விரும்புவோர் எங்களுக்கு வாக்களியுங்கள். 18 பேருக்கு 17 பேருக்கு வாக்களித்தார்கள். தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மீண்டும்
குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். வாக்களிக்கவில்லை. குடியரசுத் தலைவர் தேர்தல் பின்னால புலிகள் சொன்னார்கள். அவங்க வேட்பாளர் நிறுத்தினார்கள். 24 பேர் நிறுத்தினாங்க. 23 பேர் வெற்றி பெற்றார்கள். புலிகள் இருந்த போது இறுதி நடந்த தேர்தலில் எடுத்தார்கள். அப்ப 2 பேர் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எப்போதும் தமிழ் மக்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக 90 விழுக்காட்டுக்கு மேல்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அங்க வந்தது கிழக்கு திமோர் எத்தனை சொல்லிச்சு 50% மேல வாக்களிச்சு ஒத்துக்க மாட்டோம். 55வது நீங்கள் பெற வேண்டும் என்றார்கள். 56% பெற்றாங்க. 100க்கு 50 பேர் தனிநாடு வேண்டும் என்று கேட்டார்கள். அது அமைக்கப்பட்டது 1 விழுக்காட்டுக்கு. நாங்க 90 பேர் காட்டி இருக்கிறார்கள். தொடர்ந்து 30 ஆண்டுகள் உங்களிடம் காட்டி இருக்கிறது. மக்களுக்கு காட்டி இருக்கிறார்கள் பொதுமக்கள். நீ இன்னொரு வாக்கெடுப்பு நடத்து. நீ இணைந்து இருக்க ஒரு முறை, தனியாருக்கு ஒரு முறையா, கூட்டாட்சி ஒரு முறையா கேள்வி வையே. அந்த மக்களிடம் வாக்களித்து கேளுங்கள். இந்த கோரிக்கையை நாம் வைக்கிறோம். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நாம் அடுத்த தோழர்களிடம் பரப்புவோம், மக்களிடம் பேசுவோம், தேவைப்பட்ட போது மக்களை அணிதிரட்டுவோம். முதலில் நமக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியே பரப்புவதற்கு நம் தமிழ்நாட்டு அரசின் ஆதரவை பெறுவோம். தமிழ்நாட்டு அரசியம் நெருக்கடிக்கு உள்ளாக்குவோம். நீங்க கேளுங்க. ஏன்னா நம்ம எண்ணிக்கை அதிகமாகி குரல் ஓங்கி ஒலிக்கிற போது எல்லோரும் செவி சாய்ப்பார்கள். அதற்கு இது துவக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தோழர் வேல்முருகனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.